எம்ஹெச் ரியல் எஸ்டேட்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க வந்துடுற ப்ராப்பர்ட்டி ஒரு லேஅவுட் ப்ராப்பர்ட்டிங்க. ஒரு லேஅவுட்டில் ஒரு சில ஃப்ளாட்டு அவைலபிளாக இருக்குது. இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க வந்துருக்குறோம். ப்ராப்பர்ட்டி ரோடு பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 ஃபீட் ரோடுங்க. இப்போ நியூலி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண 30 ஃபீட் ரோடு தாங்க உங்களுக்கு லேஅவுட்டில். மனை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹில் வியூ ப்ராப்பர்ட்டியாக இருக்குதுங்க. கொஞ்சம் இன்டீரியராக தான் இருக்குது. இன்டீரியர் ஏரியா தான். மெயின் ரோட்லேருந்துலாம் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் அரௌண்ட் உள்ளே வரும். நல்லவன்பாளையம் சைடில் ஓம் சிவா நகர்னு சொல்லிட்டு எல்லாமே 30 ஃபீட் ரோடுங்க. டிடிசிபி அப்ரூவ்டு அடுத்து ரெரா அப்ரூவ்டு இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா டிடிசிபியும் கொடுத்துருக்காங்க, ரெரா அப்ரூவ்டும் கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு ப்ராடான ரோடுங்க. எல்லாமே 30 ஃபீட் ரோடுனால நல்லா ப்ராடாகவே தெரியுது. தற்சமயம் அவங்க தார் ரோடு போட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும். எனக்கு மலையோட வியூவில் ஒரு சின்ன ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வேணும்னா இது கொஞ்சம் உங்களுக்கு ஆப்டாக இருக்கும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆப்டாக இருக்கும். இன்றைக்கி ரேட்டு பார்த்திங்கன்னா 1600 சொல்கிறாங்க பெர் ஸ்கொயர் ஃபீட்டு. இது மேபி மந்த்லி ஒன்ஸோ இல்லை 3 months ஒன்ஸோ இல்லை 5 months ஒன்ஸோ சேஞ்சஸ் ஆகலாம். நான் சொல்கிற ரேட் பார்த்திங்கன்னா ஆஸ் பர் டே, இன்றைக்கி டேட்டை வச்சு நான் சொல்கிறேன். இன்னையோட ரேட்டு தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இதில் கண்டிப்பாக சில மாதம் போச்சுன்னா டேட்டில் கண்டிப்பாக வேரியேஷன் வரும். ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா எல்லாமே 20க்கு 60 அந்த சைஸில் போட்டிருக்காங்க. ப்ராப்பர்ட்டி எல்லாமே சவுத் ஃபேஸிங் இருக்குது, நார்த் ஃபேஸிங் எல்லா ஃபேஸிங்குமே உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இன்னும் ஒரு 15-16 மனை தான் பேலன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 30 மனைகிட்ட போட்டிருக்காங்க. ஒரு 30 மனைகிட்ட பேலன்ஸ் போட்டிருக்காங்க. அதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 15-16 மனை தாங்க இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா அரௌண்டே ஒரு 40 to 45 கிட்ட இருக்குது மனை. அதில் உங்களுக்கு இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 15 மனை தான் அவைலபிளாக இருக்குது. மொத்தம் 44 மனைங்க. சரௌண்டிங் ஃபுல்லே உங்களுக்கு மரங்களாக தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அதே போல் லேஅவுட்டில் பார்த்திங்கன்னா ஹைடென்ஷன் டவர் ஒரு சைடில் போகுதுங்க. நம்மளுக்கு ஆனால் அந்த சைடில் விட்டுட்டு நம்ம அந்த சைடில் கூட எடுத்துக்கலாம் வேணுன்றவாங்க. சைட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோலார் லைட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே உங்களுக்கு சோலார் லைட்டில் கவர் பண்ணியிருக்காங்க. ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இப்போ தற்சமயத்துக்கு இல்லை. ஃபியூச்சரில் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி வரும் கண்டிப்பாக. அதேபோல் ரோட்டில் பார்த்திங்கன்னா 2 சைட்லேயும் அவங்க மரக்கன்று வச்சுருக்காங்க, பிளான் பண்ணியிருக்காங்க. அங்கே பாருங்கள். ஸோ ஃபியூச்சரில் ஃபுல்லாகவே இந்த சைட்லேயும் வீடு ரோடு சைட்லேயும் பார்த்திங்கன்னா டபுள் சைட்லேயுமே உங்களுக்கு மரங்கள் இருக்கும். எனக்கு ஃப்யூச்சருக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவை, ஒரு சின்ன ஒரு நார்மல் பட்ஜெட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மிட் டேர்மில் ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ரிட்டர்ன் பார்க்கலாம், ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும்னு சொன்னிங்கன்னா இது ஆப்டாக இருக்குங்க. ப்ராப்பருடைய மற்ற டீட்டெயில்ஸ் வேணுன்றவங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே தெரியுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குது அதை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் எங்களை அப்ரோச் பண்ணால் மேலே தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராப்பர்ட்டி ஒரு நல்ல மார்க்கெட் ரேட்டில் நாங்கள் சேல் பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ.